ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு கேக்குக்கு தேவையான க்ரீம் எப்படி ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். எக் ஒயிட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். 2 முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் கரு ஒரு துளி கூட சேராமல் பார்த்துக்கோங்க. க்ரீம் செய்யக்கூடிய பாத்திரம் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற 2 முட்டையோட வெள்ளைக்கருவை இந்த ட்ரையாக இருக்கக்கூடிய பவுலில் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு அது லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த எக் ஒயிட்டை இதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதோட சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், இதில் அந்த எக் ஒயிட் வெந்துடக்கூடாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பாயில் பண்ண வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். அவ்வளோதான். கரெக்டாக 2 நிமிஷத்துலேயே இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆயிரும். அது வரைக்கும் லைட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அந்த எக்கெல்லாம் வேக ஆரம்பிச்சிரும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். இது ஒரு 7 அல்லது 8 சொட்டு லெமன் ஆட் பண்ணால் போதும். லெமன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம பீட் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே க்ரீம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். ஒருவேளை உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணும்போது 10 மினிட்ஸ்லேயே க்ரீம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இதோட கலர் நல்ல ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக எசன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிங்க் கலர் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் க்ரீம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் க்ரீமோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட எசன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நம்ம பீட் பண்ண க்ரீம் நல்லா கெட்டியாகிட்டே வருது. அதே மாதிரி அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது. நம்ம எக் யூஸ் பண்ணி செய்கிறோமே, க்ரீம் எப்படி இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்குமா, எக்கோட ஸ்மெல் வருமா, இது மாதிரி எந்த டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. 100% க்ரீம் ரொம்ப நல்லாயிருக்கும். விப்பிங் க்ரீம் மாதிரியே ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக் வச்சு செய்யக்கூடிய இந்த க்ரீம் தேவைக்கு தகுந்த மாதிரி தான் கேக் டெக்கரேட் பண்ணும்போது அந்த டைமில் தான் செய்யணும். முன்னாடியே செஞ்சு ஒரு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீம் ரொம்ப ஹார்டாயிரும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் செஞ்சு இதை யூஸ் பண்ணணும். ஒரு 4 மணி நேரம் வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த க்ரீம் ரொம்ப ஹார்டாயிரும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் க்ரீம் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்யக்கூடிய க்ரீம் நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கேக் டெக்கரேட் பண்ணும்போது டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வரும். அப்படி இல்லைன்னா டிசைன் பண்ணுறதுக்கு நல்லா வராது. இப்போ இந்த க்ரீம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், டிசைன் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. க்ரீம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.